பாக்கியராஜா அவர்களோட இறப்புக்கு அவங்க பொண்ணும் ஒரு காரணம் அப்படிங்கிற விஷயம் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ நடிகரும் இயக்குனரும் எழுத்தாருமான பாக்கியராஜா அவர்களோட உயிரிழப்பு தமிழ் சினிமாவை புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தார். ஆனால் திடீர்னு அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிற சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்களோட பொண்ணு மீது சில பழிகள் இடிக்கிறது. அதாவது பாக்கியராஜா அவர்கள் ஒரு மிகப்பெரிய இயக்குனர். அவங்களோட பொண்ணுனால் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஏன்னா பாக்கியராஜா அவர்களோட பெண் ஒரு நண்பர் ஒருத்தர் காதலிச்சார். அது சுத்தமாக பாக்கியராஜுக்கு பிடிக்கல. ஸோ ஏன் பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் இனம் அது எல்லாமே தாண்டி ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் வெளிநாட்டுக்கார ஃபாரினர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஃபாரினராக இருந்தால் என்ன, பாரதி ராஜாவும் காதல் திருமணம் செஞ்சிட்டாரு. ஸோ இவங்க காதல் திருமணம் செய்து கொண்டால் என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கும். ஸோ ஃபாரினராக இருந்தாலுமே அவருக்கும் இவங்களோட பொண்ணுக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகம்னால பாக்கியராஜா சுத்தமாக இதுக்கு ஒத்துக்கல. ஸோ அதுக்கப்புறமா அந்த அவங்களோட பொண்ணு ரொம்ப ரொம்ப அடம் பிடிச்சது. இது கட்டினா அவங்கள தான் கட்டுவேன்னா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சது. ஸோ பாக்கியராஜா அவர்கள் வேறு வழியே இல்லாமல் என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களோட ஒய்ஃப் பாக்கியராஜா அவர்களோட ஒய்ஃபும் செம்ம எக்னிஸ்டாக அவங்க பொண்ணுக்கு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க பொண்ணு நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நான் அவரை தான் கல்யாணம் படிப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபாரின் உடனே கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே போனால் அவங்க இவங்களை ஏமாற்றிட்டாங்க. இல்லை நான் வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்களோட லவர் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இவங்க இவங்களுடைய இந்த பாக்கியராஜா அவர்களோட பொண்ணு மீண்டும் சென்னை திரும்பிட்டாங்க. சென்னை திரும்பிட்டு தனியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தனியாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது இன்னொரு காதல் அவங்களுக்கு ஏற்பட்டது. ஸோ அந்த காதலும் நல்லா போச்சுன்னு கேட்டால் நல்லா போல. ரெண்டு பேரும் காதலிச்சாங்க, ஒன்றா இருந்தாங்க, திருமணம் செய்து கொண்டார்கள். ஸோ அதுக்கப்புறமா அந்த காதலும் பிரிஞ்சு போய் ஹஸ்பண்ட் தனியாக விட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தனியாக விட்டு போயிட்டாங்க. சில செய்திகள் வெளியாகி பரவி கொண்டு இருக்கு. ஆனால் இப்போ வரைக்குமே அவர் உண்மையாலுமே இருக்காரா இல்லையா அப்படிங்கிற எந்த விதமான அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனுமே வரல. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆனாங்க. ஸோ ப்ரெக்னென்ட் ஆன உடனே பாக்கியராஜா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, பொண்ணு தானே, ஸோ நம்ம பொண்ணு தனியாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஸோ கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பா தான் கூப்பிட்டாங்க. பாக்கியராஜா அவங்களோட பொண்ணு அப்பா தான் கூப்பிட்டாங்க. அப்பயுமே அவங்களோட மாப்பிள்ளை மீது கொஞ்சம் கோபத்தில் தான் இப்போ வரைக்குமே பாக்கியராஜா இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய மனக்கசப்பாக இருந்தது. அதை தொடர்ந்து சாந்தனு அவர்களுக்கு வாரிசே இல்லாமல் இருந்தது. ஸோ இதுவுமே ஒரு பெரிய மனக்கசப்பாக பாக்கியராஜாவுக்கு இருந்தது. அதை தொடர்ந்து குஷ்பு அவர்களோட மேரேஜ் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது. அந்த மேரேஜ் ஈவெண்ட்டே பெரிய ஒரு மனக்கசப்பான மன உளைச்சல் ஏற்படுத்தும் அளவுக்கு மேரேஜ் ஈவெண்ட்டாக இருந்தது. முக்கியமாக அந்த ஈவெண்ட்டில் உன் பொண்ணு மேரேஜ் இந்த மாதிரி பண்ணியிருப்பல, ஸோ உன் பொண்ணு உன் பேச்சை கேட்டு இந்த மாதிரி பிரம்மாண்டமாக மேரேஜ் நடந்திருக்கலாம் அப்படி இப்படின்னு பாக்கியராஜா மீது நிறைய குற்றச்சாட்டை சொன்னாங்க. நிறைய பேர் பாக்கியராஜாவை பற்றி பாக்கியராஜா கிட்டே இதை பற்றி பேசியிருக்காங்க, அவங்க பொண்ணுக்கிட்டே பேசியிருக்காங்க. இது பெரிய மன உளைச்சல் பாக்கியராஜாவுக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால் அன்னைக்கு அதாவது குஷ்பு வீட்டு திருமணம் முடிச்சுட்டு அடுத்த நாளே பாக்கியராஜா உயிரிழந்திருக்காங்க. இப்போ வரைக்குமே அவங்க பொண்ணோட ஹஸ்பண்ட் யார் அப்படிங்கிற எந்த விதமான ஃபோட்டோ ரிவீல் ஆகாமல் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, பாக்கியராஜா அவர்கள் செய்த பாவம் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நடிகை பர்வீனா, அதாவது பாக்கியராஜா அவர்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், ஸோ அவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது அவங்க கூட ஒழுங்காக வாழலை, அவங்க அதனால் உயிரிழந்துட்டாங்க. மஞ்சக்காமலை அபார்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த எல்லா பாவத்தை தான் சேர்த்து இப்போ அவர் அனுபவிக்கிறாரு. ஸோ அதனால தான் அவங்க பொண்ணு திருமணம் சரி, பையன் வாழ்க்கையும் சரி ஒழுங்காக நான் அவங்க நினைச்ச மாதிரி நடக்கலை அப்படி இப்படின்னு பயங்கரமான செய்திகள் வதந்திகளை சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்காங்க. அந்த ஒரு வீடியோஸும் நியூஸஸும் சோஷியல் மீடியாவில் அதிகமான லைக் ஷேர் வாங்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், பாக்கியராஜா அவர்களோட குடும்பத்தை, அதாவது அவங்க பொண்ணு அவங்க மகன் இந்த நிலைமைக்கு வந்ததற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாக்கியராஜா அவர்களோட இறப்புக்கு அவங்க பொண்ணும் ஒரு காரணம் அப்படிங்கிற விஷயம் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ நடிகரும் இயக்குனரும் எழுத்தாருமான பாக்கியராஜா அவர்களோட உயிரிழப்பு தமிழ் சினிமாவை புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தார். ஆனால் திடீர்னு அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிற சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்களோட பொண்ணு மீது சில பழிகள் இடிக்கிறது. அதாவது பாக்கியராஜா அவர்கள்
அவர்கள் ஒரு மிகப்பெரிய இயக்குனர். ஆனால் அவங்களோட பொண்ணுனால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். ஏன்னா வந்து பாக்கியராஜா அவர்களோட பெண் வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து காதலிச்சார். அது வந்து சுத்தமாக வந்து பாக்கியராஜுக்கு பிடிக்கல. ஸோ ஏன் பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதி, மதம், இனம் அது எல்லாமே தாண்டி ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் வந்து வெளிநாட்டுக்கார ஃபாரினர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஃபாரினராக இருந்தால் என்ன, பாரதி ராஜாவும் வந்து காதல் திருமணம் செஞ்சிட்டாரு. ஸோ இவங்க காதல் திருமணம் செய்து கொண்டால் என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கும். ஸோ ஃபாரினராக இருந்தாலுமே அவருக்கும் இவங்களோட பொண்ணுக்கும் வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகம்னால வந்து பாக்கியராஜா வந்து சுத்தமாக வந்து இதுக்கு வந்து ஒத்துக்கல. ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த அவங்களோட பொண்ணு வந்து ரொம்ப அடம் பிடிச்சது. இது கட்டினா அவங்கள தான் கட்டுவேன்னா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சது. ஸோ வந்து பாக்கியராஜா அவர்கள் வேறு வழியே இல்லாமல் என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களோட பாக்கியராஜா அவர்களோட ஒய்ஃபும் வந்து செம்ம எக்னிஸ்டாக வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க பொண்ணு வந்து நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நான் வந்து அவரை தான் கல்யாணம் படிப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபாரின் வந்து உடனே கிளம்பி அவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க. அங்கே போனால் வந்து அவங்க வந்து இவங்களை வந்து ஏமாற்றிட்டாங்க. இல்லை நான் வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்களோட லவர் வந்து வேற ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இவங்க வந்து இவங்களோட இந்த பாக்கியராஜ் அவர்களோட பொண்ணு வந்து மீண்டும் சென்னை வந்து திரும்பிட்டாங்க. சென்னை திரும்பிட்டு தனியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தனியாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது இன்னொரு காதல் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்பட்டது. ஸோ அந்த காதலும் வந்து நல்லா போச்சுன்னு கேட்டால் நல்லா போல. 2 பேரும் காதலிச்சாங்க, ஒன்றா இருந்தாங்க, திருமணம் செய்து கொண்டார்கள். ஸோ அதுக்கப்புறமா அந்த காதலும் பிரிஞ்சு போய் ஹஸ்பண்ட் வந்து தனியாக விட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தனியாக விட்டு போயிட்டாங்க. சில செய்திகள் வந்து வெளியாகி பரவி கொண்டு இருக்கு. ஆனால் இப்போ வரைக்குமே அவர் உண்மையாலுமே இருக்காரா இல்லையா அப்படிங்கிற எந்த விதமான அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனுமே இது வரல. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பொண்ணு வந்து ப்ரெக்னென்ட் ஆனாங்க. ஸோ ப்ரெக்னென்ட் ஆன உடனே பாக்கியராஜா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, பொண்ணு தானே, ஸோ நம்ம பொண்ணு தனியாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஸோ கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ தான் வந்து கூப்பிட்டாங்க. பாக்கியராஜா வந்து அவங்களோட பொண்ணு அப்போ தான் கூப்பிட்டாங்க. அப்பயுமே வந்து அவங்களோட மாப்பிள்ளை மீது வந்து கொஞ்சம் கோபத்தில் தான் வந்து இப்போ வரைக்குமே பாக்கியராஜா வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய மனக்கசப்பாக இருந்தது. அதை தொடர்ந்து வந்து சாந்தனு அவர்களுக்கு வாரிசே இல்லாமல் இருந்தது. ஸோ இதுவுமே வந்து ஒரு பெரிய மனக்கசப்பாக வந்து பாக்கியராஜாவுக்கு வந்து இருந்தது. அதைத் தொடர்ந்து குஷ்பு அவர்களோட மேரேஜ் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது. அந்த மேரேஜ் ஈவெண்ட்டே வந்து பெரிய ஒரு மனக்கசப்பான மன உளைச்சல் ஏற்படுத்தும் அளவுக்கு மேரேஜ் ஈவெண்ட்டாக இருந்தது. முக்கியமாக அந்த ஈவெண்ட்டில் வந்து உன் பொண்ணு மேரேஜ் இந்த மாதிரி பண்ணியிருப்பல, ஸோ உன் பொண்ணு வந்து உன் பேச்சை கேட்டு இந்த மாதிரி பிரம்மாண்டமாக மேரேஜ் நடந்திருக்கலாம் அப்படி இப்படின்னு வந்து பாக்கியராஜா மீது வந்து நிறைய குற்றச்சாட்டை வந்து சொன்னாங்க. நிறைய பேர் வந்து பாக்கியராஜா கிட்டே இதை பற்றி வந்து பேசியிருக்காங்க, அவங்க பொண்ணுக்கிட்டே பேசியிருக்காங்க. இது வந்து பெரிய மன உளைச்சல் வந்து பாக்கியராஜாவுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. அதனால் வந்து அன்னைக்கு, அதாவது குஷ்பு வீட்டு திருமணம் முடிச்சுட்டு அடுத்த நாளே வந்து பாக்கியராஜா உயிரிழந்திருக்காங்க. இப்போ வரைக்குமே அவங்க பொண்ணோட ஹஸ்பண்ட் யார் அப்படிங்கிற எந்த விதமான ஃபோட்டோ ரிவீல் ஆகாமல் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, பாக்கியராஜா அவர்கள் செய்த பாவம் தான் இது எல்லாத்துமே காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நடிகை பர்வீனா, அதாவது பாக்கியராஜா அவர்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், ஸோ அவங்கள வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது அவங்க கூட ஒழுங்காக வாழலை, அவங்க அதனால் உயிரிழந்துட்டாங்க. மஞ்சக்காமலை வந்து அபார்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த எல்லா பாவத்தை தான் சேர்த்து வந்து இப்போ வந்து அவர் வந்து அனுபவிக்கிறாரு. ஸோ அதனால தான் அவங்க பொண்ணு திருமணம் சரி, பையன் வாழ்க்கையும் சரி ஒழுங்காக நான் அவங்க நினைச்ச மாதிரி நடக்கலை அப்படி இப்படின்னு பயங்கரமான செய்திகள், வதந்திகளை சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்காங்க. அந்த ஒரு வீடியோஸும் நியூஸஸும் வந்து சோஷியல் மீடியாவில் அதிகமான லைக் வந்து ஷேர் வந்து வாங்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், பாக்கியராஜா அவர்களோட குடும்பத்தை, அதாவது அவங்க பொண்ணு அவங்க மகன் இந்த நிலைமைக்கு வந்ததற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.